ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எக் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டைலில் வந்து எக் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு மிளகாவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், ஆனால் கறியிடக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்குற டைம்லேயே நான் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்கும், நான் அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து விழுதாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தட்டியே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி சாஃப்டாக வந்து மாறி வரணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணும்போது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தக்காளி வந்து ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும். அதனால் ஒரு செகண்ட் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 2 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு கை விடாமல் நீங்கள் நல்லா கலரிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா அது வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கை விடாமல் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எக் புர்ஜிக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். ஸோ அதனால் வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படி கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ கை விடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா சூடு போகிறதுக்காக நல்லா ஆற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நாள் பண்ண சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதம் வந்து குழஞ்சிடக்கூடாது, நல்லா பருக்கையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடையாது. நான் நார்மலாக சாப்பிட்ற வீட்டில் பண்ணக்கூடிய நார்மலான சாதம் தான் இன்றைக்கி வந்து நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் எந்த ரைஸில் பண்ணாலும் டேஸ்ட் வந்து மாறவே மாறாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரைஸை ஃபஸ்ட்டு நல்லாவே வந்து ஆற வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து மெத்தடே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ரைஸை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து நான் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பெப்பர் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது கரம் மசாலா அந்த பெப்பர் இது ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் விட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை டின்னருக்கோ கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வந்து உங்கள் வீட்டில் எக் ரைஸ் வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.